தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஐஸ் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்க போகுது. ஏற்கனவே ஈரோடு போன்ற மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு ஆலங்கட்டி மழை பொழிவுகளும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நமக்கு பல்வேறு மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் இருக்கும். நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் ஒரு சில பகுதிகளில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்ததை நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களிலும் கனமழையினுடைய தீவிரம் பெரும்பாலான இடங்களில் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஐஸ் மழையினுடைய தீவிரம் அடுத்து வரப்போகிற நாட்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் தமிழகத்தில் மிக தீவிரமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை இன்றைக்கும் பதிவாக போகுது. ஏன்னா நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் உள் மாவட்டத்தில் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. அதனால தொடர் மழை வாய்ப்பாக மார்ச் 22 அல்லது 23 வரைக்குமே கூட தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும். அதன் பிறகு படிப்படியாக மழையினுடைய தீவிரம் குறைந்து மீண்டும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. எதனால இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து தமிழகத்தில் தீவிரமாகி கொண்டிருக்கு அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாகவே தொடர்ந்து வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளிலும் சில இடங்கள்ல மழை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே பதிவாகிட்டு தாங்க இருக்கு. வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த மழை பொழிவு கிடையாது. கேரளாவினுடைய பெரும்பாலான பகுதிகளிலும் அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. வரப்போகிற நாட்கள் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து நல்ல ஒரு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை தொடங்காமலே இருக்கு. நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யாம இருக்கு. தயவு செய்து கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. அப்போதான் உங்க மாவட்டத்தில் எப்போ எந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம அந்த லைக் பட்டனை எல்லாருமே நீங்க கிளிக் பண்ணுங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்க லைக் பண்றீங்க. எல்லாருமே நீங்க அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. எந்தெந்த தேதிகள் வரைக்கும் இந்த மழை பொழிவு அப்படின்னா, மார்ச் 22 வரைக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். அதுல குறிப்பா நம்ம ஏற்கனவே அறிவித்த மாதிரி தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. அப்போ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பகுதியாக லேசான மற்றும் மிதமான மழையானது பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்துல குறிப்பா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை இது போன்ற பல்வேறு பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மழை பதிவாகியிருக்கு. அதே மாதிரி தூத்துக்குடியினுடைய கடலோர பகுதிகள், திருநெல்வேலி மாவட்டம், அதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமாகி இருக்கிறது. அதனால இன்று முதல் தென் மாவட்டங்கள் மட்டும் கிடையாதுங்க, வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கணிசமாக பகுதியான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு, சில இடங்களில் லேசான மழை பொழிவு என கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நிச்சயமாக கொட்டி தீர்க்கும். அதுல சில மாவட்டங்கள்ல கனமழை கூட எதிர்பார்க்கலாம். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும், அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்துல ஆங்காங்கே மழை பகுதியாதான். இந்த மழை மாவட்டம் முழுவதும் கண்டிப்பா எதிர்பார்க்கவே முடியாது. பாருங்க, அடுத்து வருகிற நாட்கள்ல நமக்கு 2 விதமான கமெண்ட்ஸுமே வரும். ஒரு சில இடங்களில் மழை பெய்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வரும். அதே போல மழை பெய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரே மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாயிருக்கும், சில இடங்களில் மழை பெய்யாம போகும். ஏன்னா ஒரு தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலமோ இப்போ நம்ம கரையை கடக்கல, ஒரு வெப்பசலன மழை பொழி. பொதுவாக இந்த கோடை மழை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதும் எப்பயுமே நமக்கு பெய்யாது, பகுதியாக மழை ஒதுக்கிதான் பதிவாகும். இப்போ அடுத்து வரப்போகிற இந்த 3 முதல் 4 நாட்கள் வரக்கூடிய
இருக்கக்கூடிய மழை பொழிவும் பகுதியாக ஒதுக்கி சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழைக்கான வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கிறோம். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மழை பகுதியாகவே இருக்கும். டெல்டா மாவட்டங்களிலும் லேசானதிலிருந்து மிதமான மழை உண்டு. புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், திருச்சியில நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு. திருச்சி, கரூர் போன்ற அந்த உள் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி டெல்டா பகுதிகளாகட்டும், அந்த திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரும் 48 மணி நேரத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு லேசானதிலிருந்து மிதமான மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. வட தமிழக உள் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி டெல்டா பகுதிகளில் லேசானதிலிருந்து மிதமான மழையும், வட தமிழக உள் மாவட்டங்கள் குறிப்பா அந்த ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்கள் இங்கெல்லாம் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், திருச்சியிலிருந்து இந்த சேலம் போற வழிகளில் நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். தருமபுரி மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பகுதியாக மழை ஒதுக்கி பெய்யும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு லேசானதில் மிதமான மழை பொழிவாக ஆங்காங்கே உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கை ஆயிடுங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2 முதல் 3 நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கும். அதே சமயங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள், குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்கள் இங்கெல்லாம் லேசானது முதல் மிதமான மழை. பாருங்க, மதுரை போன்ற இடங்கள்லாம் 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. பகுதியாக மழை ஒதுக்கி தான் நமக்கு பதிவாகும். அப்போ மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் ஆங்காங்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதான் நமக்கு படிப்படியாக நிறைய மாவட்டங்களில் மழை அதிகமாகிட்டே இருக்கு. இனி வரப்போகிற நாட்களிலும் நிச்சயம் நமக்கு மழை உறுதியாகி இருக்கு. தென் மாவட்டங்களிலும் உள் மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகக்கூடும். ஆகவே நம்ம இப்போ நீலகிரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. இது போல அந்த லேசானதுலேருந்து மிதமான மழை மட்டும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், நீலகிரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், 1 சென்டிமீட்டர்லேருந்து அந்த 3 சென்டிமீட்டருக்குள்ள நமக்கு மழை பொழிவு நீலகிரி மாவட்டங்களில் பதிவாகியிருக்கு. திருநெல்வேலியில் 2 சென்டிமீட்டர் மழையும், மதுரை போன்ற மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. இது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை பொழிவு. தொடர்ந்து இன்றைக்கு மாலை நேரங்களில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு நேற்றைய தினங்களில் மழை பதிவாச்சு அப்படிங்கிற எல்லா தகவலையும் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அதனால காலை மற்றும் மாலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம கொடுத்துருக்கிறோம். பெஸ்ட் ஆஃபர்ல சேல்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. 50%லேருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்டோட இமேஜஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே போனீங்கனாலும் நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நண்பர்களே, மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.